ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு ஐயப்பன் கோயில்ல எல்லாருமே பூஜை எல்லாம் முடிச்சு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த திருடனு வந்து சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சிலையை எப்படி மீட்டாங்கன்னு பார்க்கலாமா? சபரிமலை ஐயப்பன் கோயில்ல ராத்திரி நேரங்கிறனால எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் அந்த ஐயப்பன் சிலையை திருடுறதுக்காக அந்த திருடன்கள்லாம் வந்தாங்க. காலையில ஐயப்பன் சிலை பூஜைக்காக தயாரா இருந்துச்சு. அந்த ராத்திரி வேலையில தான் அந்த திருடனுக்கு வந்தானுங்க. இந்த சிலை அந்த தெற்கு திசையில் இருக்கிற அந்த மூல சைடுல தான் இருக்கு. அந்த ஐயப்பன் சிலையை நம்ம இன்னைக்கு எப்படியாவது எடுத்தாகணும். எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா பாய்ஸ், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 திசையில இருந்து வாங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த சத்தமும் வரக்கூடாது. போங்க. ஒரு திருடன் விளக்கத்தூண் மேல ஏறினான். பாஸ், இங்கதான் அந்த சிலை இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் ஒரு சைடா இருந்து வாங்க. மூலகிரகத்துல 4 பேர் இருக்காங்க. விநாயகர் சிலை பக்கத்துல ஒரு 10 பேர் இருக்காங்க. ஐயப்பன் சிலை பக்கத்துல மாலை போட்டு 4 சாமிகள் இருக்காங்க. மொத்த இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா மொத்தம் 45 பேர் இந்த கோயில்ல இருக்காங்க. சரி, நீ அப்படியே நின்னு, நான் எப்படியாவது பின்புறமா வந்து சேர்றேன். ஏய் பாத்து வா. ஏய் பேட்டோ, கொஞ்சம் பாத்து போ. பாஸ், இந்த கூரை மேல இருந்து அப்படி கீழே குதிச்சிடுறேன். நான் தெற்கு சிலையில் இருக்கிற மூல பகுதியில வந்துட்டேன். இந்த விநாயகர் சிலையிலிருந்து பின்புக்கமா போனா நம்ம ஐயப்பன் சிலை எடுத்துடலாம். சீக்கிரம், மணி 1 ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாம் சாமி எந்திரிச்சிடுவாங்க. சீக்கிரம். பாஸ், நான் ஐயப்பன் சிலையை பார்த்துட்டேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. அந்த திருடன் போய் அந்த ஐயப்பன் சிலையை எடுத்துட்டான். பாஸ், நான் ஐயப்பன் சிலையை எடுத்துட்டேன். சீக்கிரம் இங்க இருந்து எல்லாரும் ஓடிருங்க. நான் ஓடிடுறேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஓடுனான். வேகமா ஓடி அந்த 18ஆம் படியில காலை வைக்கும்போது டப்புன்னு தூக்கி வீசிடுது. என்ன யார் தூக்கி வீசினது? என்னாச்சு? நான் உடனே போகணும். நான் போறேன். வேகமா போய் மறுபடியும் அந்த 18ஆம் படியில காலை வச்சான். டப்புன்னு தூக்கி வீசிடுது. என்னடா அந்த 18ஆம் படியில காலை வைக்கும் போது தூக்கி வீசுது? பாஸ், 18ஆம் படியில காலை வைக்கும் போது தூக்கி வீசுது. என்னால சிலையை வெளியே கொண்டு போக முடியல. டேய் முட்டாள், சிலைக்கு முதல்ல கண்ணை கட்டுறா. சிலைய கண்ணை கட்டுறதுன்னா சிலைக்கோட சக்தினாலதான் அந்த 18ஆம் படியில இருந்து உன்னால கீழே இறங்க முடியல. சீக்கிரம் சிலைக்கு கண்ணை கட்டு. ஓஹோ, இந்த சிலைக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? நான் இப்பவே இந்த சிலைக்கு கண்ணை கட்டுறேன். அந்த ஐயப்பன் சிலைக்கு கண்ணை கட்டி மறுபடியும் தூக்கிட்டு வந்தான். நான் கட்டிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சிலையோட 18ஆம் படியில காலை வச்சு கீழே இறங்குனா. ஒவ்வொரு படியா கீழே இறங்கிட்டு இருந்தான். சூப்பர், நம்ம சிலை எடுத்தாச்சு. நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. வாங்க எல்லாரும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்த மட்டும் வேகமா ஓடியாந்தான். வேகமா ஓடியாந்துட்டு இருக்கும்போது படுத்து இந்த சாமிகள் மேல காலை டம்முன்னு மிதிச்சிட்டான். அச்சச்சோ, காலை மிதிச்சிட்டனே. என்ன பண்றது? சீக்கிரம் எப்படியா எஸ்கேப் ஆயிடணும். யாரா அது நைட்டு காலை மிதிச்சது? யாரா நீங்களா? எல்லாரும் எந்திரிங்க, திருடன் தான் நினைக்கிறேன். திருடன் எந்திரிட்டான். எந்திரிங்க. எங்க ஐயப்பன் சிலையை காணோம். ஐயப்பன் சிலை திருட தான் வந்திருக்கானுங்க. எல்லாரும் எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க. ஐயப்பன் சிலை திருடிட்டான். சீக்கிரமா எல்லாம் எந்திரிங்க. கிழக்கு திசை நோக்கி அந்த திருடனுங்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் முட்டாள், காலை வச்சு மிதிச்சு ஒருத்தனை எழுப்பி விட்டுட்டியே. ஏய் எல்லாரும் இங்க இருக்காதீங்க, உடனே கீழே குதிங்க. சீக்கிரம் கிளம்பி ஆகணும் நம்ம இந்த இடத்த விட்டு. ஐயோ கடவுளே, ஐயப்பன் சிலை எடுத்துட்டு போறாங்க. கடவுளே, ஐயப்பன் சிலை இல்லைன்னா நம்மளால பூஜை பண்ண முடியாது. சிவபெருமானே, எப்படியாவது எங்க ஐயப்பன் சிலையை கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்பதான் அந்த பல்ஜாயினா கூட்டத்துல ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்னாச்சு சொல்லுங்க. பல்ஜாயினா, நம்ம சிலைய, ஐயப்பன் சிலைய அந்த திருடனுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. எப்படியாவது அந்த சிலையை கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் கோயில்ல தீராத சாபம் நமக்கு பிடிச்சிரும். சீக்கிரம் போய் சிலையை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது இப்படியே போறேன். எந்த திசை போனாங்க? அவங்க கிழக்கு திசை தான் நோக்கி போனாங்க. நாம இப்பவே போலாம். பல்ஜாயினா கூட்டத்துல எல்லாரும் வாங்க. கோயிலை சுத்தி அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது டம்முன்னு அந்த பல்ஜாயினா வந்துட்டான். ஏய் நில்லு, இந்த சிலையை எடுத்துட்டா போற. இது எங்க ஐயப்பன் சிலை, குடு. ஒழுங்கா வழிய விடு, இல்லைன்னா நீ அடிபட்டு சாவ. அதையும் பார்க்கலாம். சிலையை கொடுக்குறியா இல்லையா? ஏய் பல்ஜாயினா, ஒழுங்கா வழிய விடு. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு வழியா சண்டை போட்டு அந்த பல்ஜாயினா ஐயப்பன் சிலையை மீட்டுட்டாரு. எல்லாரும் எந்திரிங்க. அந்த பல்ஜாயினா கூட்டத்தில் இருக்கிறவன் நம்ம சிலையை எடுத்துட்டு போயிட்டான். நம்ம உடனே ஓடிடலாம் வாங்க. ஐயப்பா, உன் சிலையை மீட்டுட்டா, ரொம்ப சந்தோஷம். அந்த கிரிட்டோ அங்க இருந்து அந்த சிலையை தூக்கிட்டு 18 படி ஏறி சாமிகள்கிட்ட கொண்டே கொடுக்க போனாரு. நான் சிலையை மீட்டுட்டா, யாரும் கவலைப்படாதீங்க. இதோ அந்த சிலை, நாளைக்கு எந்த துவாவும் பிடிக்காது. நாளைக்கு பூஜை பண்ணலாம் ஐயப்பனுக்கு. அவனுக்கு அந்த ஐயப்பன் சிலையை கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிருக்கானுங்க. அதனாலதான் ஐயப்பனால எதுவுமே செய்ய முடியல. ஒரு வழியா நமக்கு ஐயப்பன்களை கிடைச்சிருச்சு. சாமியே சரணம் ஐயப்பா, சீக்கிரமா கண்ணை கட்ட அவுத்து விடுங்க. பல்ஜாயினா, அவனோட உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல தான் கடம்ப வந்தான். கடம்ப 18 படி ஏறி வந்து ஐயப்பன் சிலை முன்னாடி கத்திக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். கடம்ப ஏதோ ஒன்னு சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த கோயில்ல ஏதோ ஒன்னு தொலைஞ்சிருச்சு. சீக்கிரம் அதை மீட்டெடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி கடம்ப கீழே இறங்கிட்டான். இதை கேட்ட சிவபெருமான் வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. என்ன நடந்துச்சு? எதுக்காக என்ன கடம்ப வர சொன்னா சொல்லுங்க. சிவபெருமானே, நம்ம ஐயப்பன் சிலை தூக்கிறதுக்கு அந்த திருடனுங்க வந்தானுங்க. திருடனுங்க வந்து தூக்கிட்டு போனானுங்க. நம்ம பல்ஜாயினா தான் காப்பாத்தி அந்த சிலையை மீட்டுட்டு வந்துட்டாங்க.
இங்க பாருங்க ஐயப்பன் சிலை, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கடமை மட்டும் வந்து ஏதோ கத்திக்கிட்டே இருந்தான், என்னன்னு எங்களுக்கு புரியல. சிவபெருமான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தாரு. இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அப்பதான் சிவபெருமானுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. அவனுங்களுக்கே தெரியுமே ஐயப்பன் சிலையை தூக்க முடியாதுன்னு. இல்ல ஏதோ ஒரு தப்பா இருக்கு. ஐயப்பன் சிலை தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சே அவனுக்கு இங்க வந்திருக்கானுங்கன்னா அவனுக்கு தூக்க வந்தது ஐயப்பன் சிலையை இல்ல. எல்லாத்தையும் சிலையை திசை திருப்பிட்டு எந்த சிலையை தூக்கணும்னு தெரியல, இருங்கன்னா பாக்குறேன். அப்பதான் சிவபெருமான் என்ன நடக்குங்கிறது தன்னோட ஞான கண்ணால பார்த்தாரு. டேய், அவன் ஐயப்பன் சிலை தூக்கிட்டு கீழே போயிட்டான். சீக்கிரம் நம்ம பிளான் படி செய்ய, அவன் காலை மிதிச்சு விடு. ஓகே பாஸ், நான் அவன் காலை மிதிச்சிடுறேன். இவனுங்களை யாரை மிதிக்கலாம்? இவனை மிதிச்சாதான் டக்குன்னு எந்திரிப்பான். அந்த திருட வேணுங்கிறனே அவனோட காலை போயிட்டு அங்கன்னு மிதிக்கிறான். டேய், என்னோட இவ்வளவு மிதிக்கிறேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். இரு, மறுபடியும் மிதிக்கிறேன். அவனை மிதிச்சனால கத்திக்கிட்டே அவனும் எந்திரிச்சான். எல்லாருமே அந்த இடத்துல எந்திரிச்சிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு திருட வந்தது அந்த ஐயப்பன் சிலை இல்ல, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த பல்ஜாயினா சிலைய. அந்த பல்ஜாயினா சிலை தான் பளிங்கு கற்களால நிறைஞ்ச விலை உயர்ந்த கல்லால செய்யப்பட்டது. எல்லாரும் திருடர் தொடர்றதுக்காக எல்லாரும் முன்னாடி நின்று இருந்தாங்க. அந்த கேப்ல தான் அந்த திருடன் வந்து பின்னாடி இருந்த பல்ஜாயினா சிலையை அப்படியே தூக்கிட்டான். பல்ஜாயினா சிலை எடுத்துட்டேன், நான் உடனே கிளம்புறேன். இதுதான் நடந்திருக்கு. அந்த பல்ஜாயினா சிலையை தூக்கத்தான் அவனுக்கு வந்திருக்கானுங்க. சிவபெருமானே, எப்படியாவது அந்த சிலையை நம்ம மீட்டாகணும், தயவு செய்து ஏதாவது வழி சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, அந்த பல்ஜாயினா சிலை எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா ஜீப் வழியா தான் வந்தாகணும். அப்பனா மேற்கு மலை வழியா தான் அவனுக்கு போயிட்டு இருக்க முடியும். அவ்வளவு பெரிய சிலையை எடுத்துட்டு போகணும்னா அந்த கரெக்ட் மேட்டு காட்டுக்குள்ளதான் போயாகணும். அப்பதான் சிவபெருமான் அந்த பட்டாசு பூதத்தை அனுப்புனாரு. பட்டாசு பூதம் அவனுக்கு வர வழியில காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி அவனுக்கு வர வழி புள்ள பட்டாசு வெடிய வச்சுட்டாங்க. சிலை எடுத்து வந்த அந்த திருடனுங்க பட்டாசு பூதம் வச்ச வெடி மேல ஏத்திரானுங்க. டம் முனுக்கையில விழுந்துட்டானுங்க. இந்த சிலையும் பக்கத்துல விழுந்துருச்சு. சிவபெருமான்ட்ட பல்ஜாயினா சிலை எடுத்து கொண்டாந்து அந்த பட்டாசு பூதம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி பட்டாசு பூதமே, நான் இப்பவே இது இருக்கிற இடத்துல வச்சிடறேன். சிவபெருமான் அதை கொண்டு போய் ஏற்கனவே இருந்த மூலகரத்துல வச்சுட்டாரு. குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.